டைம் கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவே உங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் வந்து நான் இது வரைக்கும் போட்டிருக்கேனோ அது ஃபுல்லா எல்லாத்தையுமே யூனிட் 1 போட்டு நான் ஃபுல் நோட்ஸ்மே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? சோ சிஸ்டம் கால்ஸ் அப்படின்றது என்னன்னா, சோ சிஸ்டம் கால்ஸ் இஸ் an interface between process and operating system. ஓகேவா? சோ process and OS. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ப்ரோக்ராம், கன்சிடர் சிம்பிள் ப்ரோக்ராம், ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டெய்ன்ட் மெனி நம்பர் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ் இருக்கும். ஓகேவா? சிஸ்டம் கால்னா என்ன அப்படின்றது நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, ஸோ த ரீட் டேட்டா ஃப்ரம் ஒன் ஃபைல் அண்ட் காப்பி த டேட்டா ஃப்ரம் த அனதர் ஃபைல். ஓகேவா? ஒரு சிஸ்டம்ல இருக்கிற ஒரு டேட்டாவை நம்ம காப்பி பண்ணி இன்னொரு ஒரு ப்ரோக்ராம்க்கு நம்ம வந்து பேஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சின்ன ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. கன்சிடர் a simple program to read the data from one file and copy the data from the another file. So this is the concept. ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா, டு ரீட் தி டேட்டா ஃப்ரம் ஒன் ஃபைல் அண்ட் காப்பி த டேட்டா ஃப்ரம் த அனதர் ஃபைல். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஸோ அதாவது என்னன்னா ஒரு டேட்டாவை நம்ம காப்பி பண்ணி இன்னொரு ஃபைல் கூட நம்ம போடுறதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஸோ வாட் ஆர் த ஆப்ரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு. ஓகேவா? டு ரீட் த டேட்டா ஃப்ரம் ஒன் ஃபைல் அண்ட் த காப்பி டு த அனதர் ஃபைல். ஸோ வாட் ஆர் த ஆப்ரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் த ஃபைல். ஸோ ஓப்பன் இஸ் a சிஸ்டம் கால். ஓகேவா? ஒரு ப்ரோக்ராம நம்ம ஓப்பன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஓப்பன் பண்றது ஒரு சிஸ்டம் கால்ஸ், அது வந்து ஒரு சிஸ்டம் கால்னு சொல்லுவோம். ஸோ ரீட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஃபைல். ஓகேவா? ஸோ ரீட் அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டம் கால். ஓகேவா? அடுத்தது ஓப்பன் த செகண்ட் ஃபைல். நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் த செகண்ட் ஃபைல். ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, அந்த ஃபைலை நான் வந்து ரீட் பண்ணிட்டேன், தட் மீன்ஸ் காப்பி பண்ணிட்டேன். திரும்ப அடுத்த ஃபைலை நான் ஓப்பன் பண்றேன். அடுத்த ஃபைலை ஓப்பன் பண்றதும் ஒரு சிஸ்டம் கால்ஸ். ஓகேவா? ஸோ காப்பி த கண்டென்ட் ஃப்ரம் ஒன் ஃபைல் டு த அனதர் ஃபைல். ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற ஃபைலை நான் காப்பி பண்ணி இன்னொரு ஃபைல்குள்ள போடுறேன். ஸோ அதுவும் வந்து ஒரு ஆப்ரேஷன், அதுவும் ஒரு ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிஸ்டம் கால்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா பெர்ஃபார்ம் த ரைட் ஆப்ரேஷன். ஸோ தென் க்ளோஸ் த ஃபைல், அதாவது க்ளோஸ் அப்படின்றதும் ஒரு சிஸ்டம் கால். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் கால் அப்படின்றது என்ன அப்படின்னா, இஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் process and operating system. First example, consider a சிம்பிள் ப்ரோக்ராம், அதாவது ஒரு சின்ன ப்ரோக்ராம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த சிம்பிள் ப்ரோக்ராம்ல கண்டைன்ஸ் மெனி நம்பர் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ். ஓகேவா? நிறைய சிஸ்டம் கால்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸ் இருக்கு, டு ரீட் தி டேட்டா ஃப்ரம் ஒன் ஃபைல் அண்ட் காப்பி த டேட்டா ஃப்ரம் த அனதர் ஃபைல். ஒரு டேட்டாவை நம்ம ரீட் பண்ணி, அதாவது காப்பி பண்ணி அடுத்த ஃபைலுக்கு நம்ம கொண்டு போய் அதை பேஸ்ட் பண்றோம். ஸோ அப்போ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ வாட் ஆர் த ஆப்ரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு டியூரிங் திஸ் ப்ராசஸ் அப்படி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் த ஃபைல். ஸோ open is a system call. Next one, read the information from the file. So read is a system call. Next, open the second file. So open is a system call. Then copy the content from one file to the another file. So copy is also system call. Next, to perform the write operations. So write is also a system call. So close. Next வந்து நம்ம காப்பி பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா, சோ என்ன பண்ணுவோம், ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். சோ க்ளோஸ் இஸ் a சிஸ்டம் கால். சோ ஒரு சின்ன ப்ரோக்ராம், ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம்க்கே மெனி நம்பர் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சிஸ்டம் வந்து ஒரு தடவையுமே நம்ம ஓபன் பண்ணாலும், ரீட் பண்ணாலும், காப்பி பண்ணாலும், பேஸ்ட் பண்ணாலும் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து சிஸ்டம் கால்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சோ ஆல் தோஸ் ஆர் ஓபன், ரீட், ரைட், க்ளோஸ், சோ எவ்ரிதிங் ஆர் சிஸ்டம் கால்ஸ். சோ இட் இஸ் simply that is performed by a particular process. Okay, if we execute a simple program, we require many number of system calls. Okay, if we execute a simple program, ஒரு சின்ன ப்ரோக்ராம நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல இந்த ப்ரோக்ராம நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலும் சரி, சோ மெனி நம்பர் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இது மாதிரி நிறைய சிஸ்டம் கால்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், அதாவது என்னதுன்னா ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? சோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஏபிஐ. சோ டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம், சோ வாட் த அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் வில் டூ, சோ டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நிறைய சிஸ்டம் கால்ஸ் வந்து இருக்கிறதுனால அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சோ அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீ டிஃபைன்டாவே எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ அதனால நமக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் சிஸ்டம் கால்ஸ் வந்து அதிகமா இல்லாம பாத்துக்கும். ஓகேவா? சோ if execute a simple program, we require many number of system calls
to overcome that problem, so what the developer will do? So the developer will introduce a application programming interface. So application developer design the program according to அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இப்ப இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சிஸ்டம் கால்ஸ்னா என்ன? சிஸ்டம் கால்ஸ் இஸ் an interface between process and operating system. ஓகேவா? So consider a simple program. In that simple program we have to one process. So to read the data from the file and copy to another file. So each and every process is a system call. For example, open is a system call, read the operation from the system. So the read is a system call, write is system call, open is also a system call, and close is also a system call. So if you execute a simple program, we have so many number of system calls. To overcome this problem, so application developer what will do? So application programming interface API அப்படின்றது வந்து ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? So application programming interface. So API consist, API னா என்ன அப்படின்னா, so application programming interface consist a set of functions. ஓகேவா? செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதுல வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும், அது நான் கீழே வரும்போது சொல்றேன். ஓகேவா? சோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் டு த ப்ரோக்ராமர். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, so for example if you are using a stack னா என்னது? புஷ் ஆபரேஷன், பாப் ஆபரேஷன், அதாவது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி கியூல எல்லாம் என்ன பண்ணுவோம்னா இன்சர்ட், கியூ வந்து இன்சர்ட் பண்றது, டெலிட் பண்றது, அதாவது NQ DQ. சோ இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் application programming consists a set of functions. Functions are available to the programmers. ஓகேவா? சோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம், இப்ப ஸ்டாக் அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும், கியூ அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமர் வந்து ப்ரீ டிஃபைன்டா டெவலப் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இஸ் ஆல்சோ ஸ்பெசிஃபைட் பாராமீட்டர்ஸ் ஆல்சோ. ஸோ பாராமீட்டர்ஸும் ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. So if you are using stack, for example, if you are using stack, if you call push operation, so simple you call the push, then automatically push operation is performed. ஓகேவா? சோ என்னது அப்படின்னாக்க புஷ் பண்றது, அந்த ஆபரேஷன்ஸ் வந்து எல்லாமே இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? சோ புஷ் இஸ் a function, so available in a stack API. so stack API ல வந்து stack application programming interfaceல stack ரிலேட்டடா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே stack API குள்ள அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டா நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ புஷ் இஸ் a function, so available in stack API. For example, queue operation வெச்சுக்கோங்களேன். so queue is also a function, so available in queue API. API means application programming interface. It is a set of functions and the functions are available to the programmers. So ஓகேவா? whenever we call queue, ஓகேவா, நம்ம எப்பயுமே அந்த queue operation, queue மட்டும் நம்ம கால் பண்ணா போதும், அந்த queueல உள்ள functions, அந்த queueல உள்ள operations எல்லாமே வந்து அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி. so whenever we call queue, so automatically the functions available in queue can be utilized. ஓகேவா? queueல வந்து என்னென்ன functionsலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NQ DQ. NQ னா என்னது? எலிமெண்ட் வந்து இன்சர்ட் பண்றது, DQ னா அந்த எலிமெண்ட்டை நம்ம வந்து டெலிட் பண்றது. ஓகேவா? சோ அதே மாதிரி தான் புஷ்னாலும் வந்து இன்சர்ட் பண்றது, பாப்னா வந்து எடுக்கிறது, டெலிட் பண்றது. சோ அப்போ வந்து என்னதுன்னா ஸ்டாக் ஏபிஐல ஸ்டாக் ரிலேட்டடா என்னென்ன ஆபரேஷன்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குமோ அது வந்து ஸ்டாக் ஏபிஐக்குள்ள அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கியூ அப்படின்னா அதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேசஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? கியூ ஏபிஐனா கியூல உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது NQ DQ, அதாவது எலிமெண்ட் வந்து இன்சர்ட் பண்றது, டெலிட் பண்றது, அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து கியூ ஏபிஐக்குள்ள இருக்கும். ஓகேவா? சோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் ஆயிக்கும். ஓகேவா? சோ அதுதான். So whenever a program wants to access a particular function, he directly not call the system call. நம்ம வந்து டைரக்டா சிஸ்டம் கால்ல நம்ம கால் பண்ண தேவையே இல்ல. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலமா நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். So the programmer call that access particular API. The particular API invokes the system on behalf of the programmer. ஓகேவா? So system calls அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். It is an interface between the process and the operating system. ஒரு சின்ன ப்ரோக்ராம் குள்ளார ஓபன் பண்ணி, அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா நிறைய சிஸ்டம் கால்ஸ் இருக்கும். இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்காக அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் டெவலப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்கா இருக்கட்டும் இல்ல கியூவா இருக்கட்டும், அதுக்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ஆபரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து அதுக்குள்ளார நம்ம ப்ரீ டிஃபைன்டா வந்து டெவலப்பர் வந்து அதுக்குள்ளார டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து சிஸ்டம் கால்ஸ் வந்து டைரக்டா நம்ம போகாம நம்ம இந்த அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலமா நம்ம வந்து டைரக்டா நம்ம சிஸ்டம் காலை வந்து கால் பண்ணாம நம்ம அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்க்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா சோ அதுக்கான என்ன சொல்றது ஃபங்க்ஷன்ஸ் அதனோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் வந்து சிஸ்டம் கால்ஸ். ஓகேவா? சிஸ்டம் கால்ஸ்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொன்னது எல்லாமே நோட்ஸ் இருக்குடா. நான் இப்போ வந்து கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஈவினிங் வந்து ஈவினிங் டைம் இருக்குமான்னு தெரியல. நாளைக்கு உங்களுக்கு வந்து அந்த யூனிட் 1ஓட ஃபுல் நோட்ஸ் இது வரைக்கும் நான் என்னென்ன சென்ட் பண்ணிருக்கேனோ ஒட்டுக்கா நான் சென்ட் பண்ணி கொடுக்குறேன். சென்ட் பண்ணும்போது அவங்கவுங்க அதை காப்பி பண்ணி மெயில்ல வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ல இருந்ததுன்னா இன்கேஸ் எனக்காவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அது கஷ்டமா இருக்கும். ஓகேவா? மெயில்ல நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அனுப்புற அந்த யூனிட் 1 ஃபுல்லாவே மெயில்ல சென்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கும் போது. அது இல்லாம நான் உங்களுக்கு நோட்ஸும் சென்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நோட்ஸும் 5 யூனிட்ஸ் வரைக்கும். சரி, ஓகே. வாட் ஆர் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ஏபிஐ? ஓகேவா? என்ன அட்வான்டேஜ் இருக்கு இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒன்னே ஒண்ணுதான், ப்ரோக்ராம் போர்ட்டபிலிட்டி. ப்ரோக்ராம் போர்ட்டபிலிட்டினா என்ன அப்படின்றது பார்க்கலாம். If you design the program using API, that means application programming interface, we can compile and execute the program any machine that support the same API. ஓகேவா? அதாவது நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம டிசைன் பண்றோம். அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலமா ஒரு ப்ரோக்ராம கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா எந்த மெஷின் வேணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ எனி மெஷின் தட் சப்போர்ட் த சேம் ஏபிஐ. ஓகேவா? ஸோ நம்ம ஏபிஐ ஃபங்க்ஷன்ஸ் மூலமா நம்ம பண்ணும்போது என்னதுன்னா ப்ரோக்ராம் போர்ட்டபிலிட்டி. என்ன சொல்ற? ஸோ அகைன் திரும்ப 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 வந்து நோ நீட் டு கால் த சிஸ்டம் கால், சிம்பிளி கால் ஏபிஐ. ஸோ எனி மெஷின் கேன் எக்ஸிக்யூட் த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? சோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸோட மெயின் அட்வான்டேஜ் என்ன? சோ வாட் ஆர் த மெயின் அட்வான்டேஜ் யூசிங் ஏபிஐ அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், ப்ரோக்ராம் போர்ட்டபிலிட்டி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டிசைன் த ப்ரோக்ராம், ஓகேவா, நம்ம வந்து ஒரு டிசைன் பண்றோம் யூசிங் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலமா we can compile and execute the program any machine that support the same API. ஓகேவா? so again and again no need to call the system call, simply call API. so any machine can execute the application programming interface. ஓகேவா? சரி, ஓகே. சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ்னா என்ன? இது வந்து ஒரு 2 மார்க்ல வரும். சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரன் டைம் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ப்ரொவைட் எ லிங்க் டு த சிஸ்டம் கால் ஃபார் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணும். இது ஒரு சின்ன டயக்ராம் மூலமா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு 2 மார்க்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து என்ன சொல்றது, சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். System call interface வந்து maintain all the system call is numbered and arranged into the table. System call interface வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு ரோ மாதிரி ஒரு டேபிள் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல வந்து என்னதுன்னா நம்பர் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப புஷ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1. ஸ்டாக் ஏபிஐ எடுத்துக்கோங்களேன். ஸ்டாக் ஏபிஐயோ இல்ல கியூ ஏபிஐ இல்ல எந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் இருந்தாலும் அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இல்ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அது வந்து நம்பர் வைஸ் வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? புஷ்னா 1, பாப்னா 2. அதே மாதிரி கியூலயும் அப்படிதான், என் கியூவா இருக்கட்டும் இல்ல டி கியூவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதனோட ஆப்ரேஷன்ஸ் அதனோட சிஸ்டம் கால்ஸ் அதாவது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது வந்து அந்த டேபிள்ல வந்து எப்படி இருக்கும்னா நம்பர் வைஸ் இருக்கும். ஓகேவா? சோ system call interface maintain all the system call is numbered and arranged to the table. Okay, whenever a user required the function, for example open அப்படின்னா change the particular system call and perform the implementation and return then the result to the user application. அங்க வந்து கீழே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நார்மல் ஒரு ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸா இருக்கட்டும் இல்ல எதுவா இருக்கட்டும் அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குதோ அது வந்து டேபிளர் காலம் மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ரோ வைஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரீடு, ரைட்டு, ஓப்பனு அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வந்து புஷ் ஆப்ரேஷனா இருக்கட்டும் இல்ல வந்து QAPல வந்து NQஆ இருக்கட்டும், என்ன ஆப்ரேஷன் நம்ம வந்து யூசர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களோ அதனோட பர்டிகுலர் ஏபிஐல அதனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டேபிளர் காலம் மாதிரி போட்டுட்டு அதனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்பர்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. அப்ப யூசர் வந்து அந்த ஏபிஐ கால் பண்ணும்போது அதனோட நம்பர் போயிட்டு என்ன ஆகும்னாக்க நமக்கு வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் அப்படின்னா அந்த ஓப்பன் அப்படின்னு இருக்கிறது வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அப்ப நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன். சோ ரிட்டர்ன் த ஓப்பன்
டு த யூசர் அப்ளிகேஷன். அது வந்து கால் பண்ணுச்சு அப்படின்னா ஓகே இவங்க ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னாக்க அதனால அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ உடனே வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் வந்து ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ யூசர் அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஃபைல பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா நம்பர் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ த parameters are passed to the functions. ஓகேவா? இது வந்து என்னதுன்னா parameters are passed to the functions in three ways. So parameter are passed in registers. So first one வந்து register. So all the parameters are individual. ஒரு parameterமே வந்து individual இருக்கும். Next வந்து parameters are passed in block, அதாவது table of memory. ஓகேவா? For example இப்போ இது உங்களுக்கு டயக்ராம் பார்த்தா புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. டேபிள் ஆஃப் மெமரி. ஸோ அட்ரஸ் த பிளாக் இஸ் பாஸ்ட் டு த ரெஜிஸ்டர். ஓகேவா? இது வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஃபார் யூசர் நடுவுல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ் வந்து யூசர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவுல வந்து ரெஜிஸ்டர். ஓகேவா? இந்த பக்கம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம யூசர் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ண போறோமோ அது வந்து ரெஜிஸ்டர் மூலமா போயிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு போகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸ் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸ் பேராமீட்டர் ஃபார் கால், அதாவது லோட் அட்ரஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா பேராமீட்டர்ஸ். ஓகேவா? அந்த பேராமீட்டரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லோட் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூசர் வந்து ஒரு பேராமீட்டர் எக்ஸ் அப்படிங்கறத வந்து லோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ள லோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ அப்ப வந்து எக்ஸ் வந்து என்னதுன்னா பேராமீட்டர் ஃபார் கால், அதாவது லோட் அட்ரஸ் ஆஃப் எக்ஸ். அந்த எக்ஸ் என்ன பண்ணும், அதனோட ரெஜிஸ்டர்ல போய் ஸ்டோர் ஆகும். அப்ப வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் த பேராமீட்டர் அட் த அட்ரஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அந்த அட்ரஸ் அவங்க வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து பேராமீட்டர்ஸ் ஆர் paused in a block at least the table of memory. In programming side, a parameters push into the stack and the operating system pop from the stack. ஓகேவா? புஷ் பண்ணிட்டாங்கன்னாக்க அது வந்து என்ன ஆகும்னா இந்த டயக்ராம் உங்களுக்கு போடும்போது தெரியும். அந்த சிஸ்டம் கால்ஸ் வந்து எப்படி யூசர் வந்து அதனோட அட்ரஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த டயக்ராம் மூலமா உங்களுக்கு புரியும். நான் அது வந்து போட்டிருக்கேன். நான் சொல்றது எல்லாமே வந்து நோட்ல இருக்கு. ஸோ அதனால சொல்லும் போது புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. நோட்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து புரியும். சரியா? சரி, ஓகே. இதுல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றது நான் சொல்றேன். ஃப்ரம் த யூசர் சைடு, யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரம் த யூசர் சைட் we have to pass the parameters. So all the parameters are placed in a memory block. So the address of that block is passed through register. ஓகேவா? So operating system use the parameter of the address x. ஓகேவா? இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணது டயக்ராமேட்டிக்கா இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு கொடுக்குறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா டிஃபைன் சிஸ்டம் கால். சிஸ்டம் கால்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ சிஸ்டம் கால் இஸ் an interface between process and operating system. ஓகேவா? why API, API நம்ம ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்பாங்க. why API, why application programming interface அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா if we execute a simple program we have required many number of system calls. ஓகேவா? சோ ரீடா இருக்கட்டும், ரைட்டா இருக்கட்டும், ஓபன் பண்றது, க்ளோஸ் பண்றது, ரீட் ஆபரேஷன், ரைட் ஆபரேஷன், சோ எவ்ரிதிங். சோ மெனி நம்பர் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ். சோ இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங், அதாவது இன்டர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்தது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். சோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாக்கா இட் இஸ் an interface between okay. Application programming interface na okay. So what is application programming interface? So application programming interface அப்படின்றது என்னதுன்னா அது வந்து ஒரு set of functions. அந்த functions எல்லாமே வந்து available to the programmer. It is also specified the programmer except a written type of the user. So இதெல்லாம் வந்து questions வந்து வரும். ஓகேவா? So how API system calls, அதாவது what are the advantage of application programming interface னா program portability. ஓகேவா? So நீங்க எந்த மெஷின்ஸ்ல வேணாலும் நீங்க வந்து ரன் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்றது. அடுத்தது system call interface அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ ஹவு பேராமீட்டர்ஸ் ஆர் பாஸ்ட். சோ சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னா அந்த சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ் வந்து மெயின்டைன்ஸ் த சிஸ்டம் கால், அதாவது சிஸ்டம் கால்ஸை வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் காலம் மூலமா நம்ம வந்து ரெஃபர் பண்ணிருப்போம். அதுல வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது வந்து நம்பர் மூலமா அதுல வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம யூசர் என்ன கேட்கறாங்களோ அந்த நம்பர் அதை கால் பண்ணும், நம்ம உடனே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ யூசர் சைட் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ் மட்டும் நான் வந்து டேபிளர் இதுல கொடுத்திருக்கேன், டயக்ராம்ல கொடுத்திருக்கேன், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் வந்து சிஸ்டம் கால்ஸ். ஓகேவா? சிஸ்டம் கால்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு?
சரி ஓகே சரி ஓகே இந்த நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ் ஓகேவா சோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ்னா என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் சோ தேர் ஆர் நிறைய சிஸ்டம் கால்ஸ் இருக்கு சோ இதுல வந்து 6 சிஸ்டம் கால்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகேவா ஓகே சோ ப்ராசஸ் கண்ட்ரோல்னா என்ன ஃபைல் மேனேஜ்மெண்ட்னா என்ன இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் சோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் சோ ப்ராசஸ் அப்படின்றது ப்ராசஸ் இஸ் program in execution okay so during program execution so what are the operations are performed if you want to create the process or terminate a process or end process or abort பண்றோம் லோட் பண்றோம் எக்ஸிக்யூட் பண்றோம் அடுத்தது வந்து கெட் ப்ராசஸ் அட்ரிபியூட் செட் ப்ராசஸ் அட்ரிபியூட் ஓகேவா சம் ஆஃப் வெயிட் அண்ட் ஈவெண்ட் சோ இது வந்து அலோகேட் த மெமரி டீஅலோகேட் த மெமரி அதனோட ப்ராசஸ் எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் த ப்ராசஸ் கண்ட்ரோல் ஓகேவா சோ ப்ராசஸ் இஸ் எ ப்ரோக்ராம் இன் எக்ஸிகியூஷன் சோ டியூரிங் எக்ஸிகியூஷன் ஒரு ப்ரோக்ராம நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது சோ வாட் ஆர் த ஆப்ரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் ஏ ப்ராசஸ் ஓகேவா ஒரு ப்ராசஸ கிரியேட் பண்றதா இருக்கட்டும் லோட் பண்றது டெர்மினேட் பண்றது ரீட் பண்றது ரைட் பண்றது அதே மாதிரி அலோகேஷன் டி அலோகேஷன் சோ எவ்ரி திங் ப்ராசஸ் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் இஸ் கம்ஸ் அண்டர் த ப்ராசஸ் கண்ட்ரோல் ஓகேவா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிஸ்டம் கால் நெக்ஸ்ட் ஒன் ஃபைல் மேனேஜ்மெண்ட் file managementல so what are the operations are performed so create a file delete a file open a file close a file read write so அதே மாதிரி வந்து given file attributes ஓகேவா so get பண்றது அதே மாதிரி செட் பண்றது so இது எல்லாமே வந்து சிஸ்டம் கால்ஸ் so ஒவ்வொன்றுமே ஒரு சிஸ்டம் கால்ஸ் தான் ஓகேவா கிரியேட்டா இருக்கட்டும் ஃபைல் delete open close read write and every operations is a system calls so those operations are comes under the file management ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சோ டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னது எனி ஐஓ டிவைஸ் ஓகேவா எனி இன்புட் அவுட்புட் டிவைஸ் ஓகேவா சோ இன்புட் அவுட்புட் டிவைஸ்னா தெரியும் உங்களுக்கு என்ன சொல்றது பிரிண்டர் மவுஸ் மானிட்டர் அதெல்லாம் தான் சோ ரிக்வெஸ்ட் டிவைஸ் அதே மாதிரி ரிலீஸ் ரீட் பண்றது ரைட் பண்றது ஓகேவா சோ அதே மாதிரி வந்து கெட் டிவைஸ் அதே மாதிரி கெட் டிவைஸ் அட்ரிபியூட் செட் டிவைஸ் அட்ரிபியூட் சோ லாஜிக்கலி அட்டாச்ட்னா டிட்டாச் டிவைஸ் சோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சிஸ்டம் கால்ஸ் அதாவது டிவைஸ் ரிலேட்டடான சிஸ்டம் கால்ஸ் எல்லாமே வந்து சோ தீஸ் ஆர் த சிஸ்டம் கால்ஸ் கம்ஸ் அண்டர் த டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா கெட் டைம் அதாவது சிஸ்டம்ல நம்ம வந்து டேட் வந்து செட் பண்றது அதனோட கெட் பண்றது அதே மாதிரி வந்து அதனோட அட்ரிபியூட்ஸ் ஓகேவா கெட் சிஸ்டம் டேட்டா செட் சிஸ்டம் டேட்டா அதாவது செட் பண்றதுன்னா அந்த விண்டோஸ் என்ன விண்டோஸ் 8 10 அந்த மாதிரி சோ கெட் வந்து ப்ராசஸ் ஃபைல் டிவைஸ் அட்ரிபியூட் அதே மாதிரி செட் ப்ராசஸ் ஃபைல் அண்ட் என்ன சொல்றது இது எல்லாமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் வந்து கம்ஸ் அண்டர் த இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் அந்த ப்ராசஸ்க்கு கீழே இது எல்லாமே வரும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் சோ கம்யூனிகேஷன் வந்து மோர் தென் ஒன் ப்ராசஸ் ஆர் டிவைஸ் ஓகேவா கிரியேட் கம்யூனிகேஷன் டெலிட் கம்யூனிகேஷன் கம்யூனிகேட் பண்றதுன்னா என்னது நம்ம வந்து டேட்டாவா சென்ட் பண்ணுவோம் ரிசீவ் பண்ணுவோம் இல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்ல ஃபைல வந்து நம்ம அட்டாச் பண்ணி பண்ணுவோம் இல்ல வந்து டிட்டாச் பண்றது இந்த மாதிரி இந்த ஃபைல் கம்யூனிகேஷன் ரிலேட்டடா உள்ள சிஸ்டம் கால்ஸ் எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் த கம்யூனிகேஷன் ஓகேவா கம்யூனிகேஷன் சிஸ்டம் கால்ஸ்க்கு ரிலேட்டடா வரும் நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா சோ அன்ஆத்தரைஸ்டு பர்சன் கேன் நாட் ஆக்சஸ் த சிஸ்டம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறோம் ஓகேவா நம்ம லாகின் பண்ணாதான் சிஸ்டம் வந்து லாகின் ஆகும் அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டமா ப்ரொடெக்ட் பண்றது ஓகேவா இது எல்லாமே வந்து சிஸ்டம் கால்ஸ் தான் இது ரிலேட்டடா உள்ளது எல்லாமே வந்து ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடா வரும் ஓகே சோ அன்ஆத்தரைஸ்டு பர்சன் கேன் நாட் ஆக்சஸ் த சிஸ்டம் ஓகேவா செட் பெர்மிஷன் கெட் பெர்மிஷன் அலோ த யூசர் ஆர் டினைடு த யூசர் சோ தீஸ் ஆர் த சிஸ்டம் கால்ஸ் ப்ரொவைடட் பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓகேவா சிஸ்டம் கால்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சது வாட் ஆர் த சிஸ்டம் கால்ஸ்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்னா என்னது ஒரு ப்ராசஸ கிரியேட் பண்றது டெலிட் பண்றது அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற அதாவது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் வந்து இருக்குமோ ஓகேவா சோ அது வந்து கம்ஸ் அண்டர் த லோட் பண்றது எக்ஸிக்யூட் பண்றது ரீட் ரைட் இது எல்லாமே வந்து சிஸ்டம் கால்ஸ் தான் சோ தோஸ் சிஸ்டம் கால்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் த ப்ராசஸ் கண்ட்ரோல் அதே மாதிரி ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கால்ஸ்னா என்ன அப்படின்னா சோ கிரியேட் எ ஃபைல் டெலிட் எ ஃபைல் ரீட் ஆப்ரேஷன் ரைட் ஆப்ரேஷன் காப்பி
a file, அதே மாதிரி get attribute, set attribute. So each and everything is a system call. So those system calls are comes under the file management. Next one வந்து device management. Device related input output devices related ஓகேவா. So இது மாதிரி related வந்து request device, அதே மாதிரி release device. So logically வந்து device வந்து attach பண்ணிருக்கா இல்ல detach பண்ணிருக்கா, இது மாதிரி device related உள்ள system calls எல்லாமே வந்து comes under the device management. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து information management. ஓகேவா. get time data, set time data, system data. ஓகேவா. என்ன விண்டோஸ் யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி வந்து set process file, device attribute, இது எல்லாமே வந்து system calls தான். So இது ரிலேட்டடான உள்ள system calls வந்து comes under the information maintenance. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது என்னது அப்படின்னா கனெக்ஷன் பிட்வீன் மோர் தென் ஒன் ப்ராசஸ் ஆர் டிவைஸ். ஓகேவா. கம்யூனிகேட் பண்றது. ஓகேவா. ஸோ கிரியேட் த கம்யூனிகேஷன், டெலிட் கம்யூனிகேஷன், சென்ட் த ஃபைல், ரிசீவ் த ஃபைல், டிரான்ஸ்ஃபர் த ஃபைல், இல்ல அட்டாச் த ஃபைல், இல்லைன்னா வந்து டிட்டாச் த ரிமோட் டிவைசஸ் மூலமா பண்றது எல்லாமே வந்து என்ன சொல்றது கம்யூனிகேஷன் தான். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த சிஸ்டம் கால்ஸ் கம்ஸ் அண்டர் த கம்யூனிகேஷன் சிஸ்டம் கால். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொடெக்ஷன். ஸோ அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து கேனாட் ஆக்சஸ் த சிஸ்டம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அந்த பெர்மிஷனை வந்து டினைட் பண்றதா இருக்கட்டும், அலோ த யூசர் ஆர் டினைட் த யூசர். ஸோ தீஸ் ஆர் த சிஸ்டம் கால்ஸ். தீஸ் சிஸ்டம் கால்ஸ் ஆர் ப்ரொவைடட் பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா. ஸோ இது வந்து ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடான சிஸ்டம் கால்ஸ். ஓகேவா. ஸோ என்னென்ன சிஸ்டம் கால்ஸ், ப்ராசஸ் கண்ட்ரோல், ப்ராசஸ் ரிலேட்டடான உள்ளது எல்லாமே ப்ராசஸ் கண்ட்ரோல், ஃபைல் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் த சிஸ்டம் கால்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து டைம் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து சிஸ்டம் ப்ரோக்ராம். ஓகேவா. ஸோ சிஸ்டம் ப்ரோக்ராம் இது வந்து நெக்ஸ்ட் டாபிக். ஓகேவா. ஸோ சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா. சிஸ்டம் ப்ரோக்ராம்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் ப்ரோக்ராம் ஆர் ஆல்சோ நோன் அஸ் சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ். ஓகேவா. ப்ரொவைட் எ கன்வீனியன்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரம் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸிகியூஷன். ஸோ இது வந்து என்னதுன்னா இட் இஸ் டிவைடட் இன்டு ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேவா. சொல்லும் போது சும்மா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்புறேன். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணிக்க தேவையில்ல, நோட்ஸ்லயே இருக்கு. So it is divided into file management, status information, file modification, programming language support, அதே மாதிரி communication, background services. இது ஒன்னொன்னா நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். File management அப்படின்னா create பண்றது, inserting, deleting. So all those file operation will be managed as a file management. ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, நம்ம வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்றோம், அந்த ஃபைல்குள்ளார சம் டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்றோம் ஆர் டெலிட் பண்றோம், இல்ல நம்ம வந்து இந்த மாதிரி அந்த ஃபைல் ஆபரேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும்ல. சோ அந்த மாதிரி all those file operation will be managed as a file management. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேவா. ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா டைம், டேட்டு. ஓகேவா. அதே மாதிரி மெமரி அலோகேஷன், மெமரி டி அலோகேஷன், அதாவது ஹவு மச் மெமரி இஸ் அலோகேட்டட், ஹவு மச் மெமரி இஸ் யூஸ்டு ஆர் ஹவு மச் ஆர் டி அலோகேஷன். ஓகேவா. எவ்வளவு தூரம் மெமரி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு தூரம் நம்ம மெமரி வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேவா. ஸோ டைம், டேட், மெமரி அலோகேஷன், மெமரி டி அலோகேஷன். ஸோ ஹவு மச் மெமரி இஸ் அலோகேஷன் ஆர் யூஸ்டு, ஸோ ஹவு மச் ஃப்ரீ, எவ்வளோ மெமரி வந்து ஃப்ரீயா இருக்கு. So all those basic information comes under the status information. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து file modification. File modification means the file is used to modify the content of the file. ஓகேவா. நம்ம ஃபைல் வந்து மாடிஃபை பண்றோம், if you can change or modify it. ஓகேவா. சோ அந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஃபைல வந்து மாடிஃபை பண்றது, அதாவது எடிட் பண்றது, இது எல்லாமே வந்து ஃபைல் மாடிஃபிகேஷன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட். ஸோ இன் ஆர்டர் டு ரைட் ஏ ப்ரோக்ராம், இன் ஆர்டர் டு ரன் எனி சிஸ்டம் ஆர் டிவைஸ், obviously need a program. So the program will be provided by the programming language support. ஓகேவா. so all those compilers as assemblers அதே மாதிரி program can be written in the programming language support. ஓகேவா. ஒரு ப்ரோக்ராம ரீட் பண்ணாலும் சரி, ரைட் பண்ணாலும் சரி, அது வந்து கம்பைல் பண்றோம் அசம்பிளர் மூலமா இல்ல இன்டர்பிரட்டர். சோ இது ரிலேட்டடா உள்ளது எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோக்ராம் லோடிங் அண்ட் ஃபங்க்ஷன். சோ இன் ஆர்டர் டு எக்ஸிக்யூட் எனி ப்ரோக்ராம் ஆர் சர்வீசஸ், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லோட் த ப்ரோக்ராம் இன்டு த மெமரி, தென் ஒன்லி வி கேன் எக்ஸிக்யூட் த லிங்கர்ஸ் அண்ட் லோடர்ஸ். ஓகேவா. ப்ரோக்ராம் லோடிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து in order to execute any program or services, ஓகேவா, நம்ம வந்து என்ன பண்றோம்னா எக்ஸிக்யூட் எந்த ப்ரோக்ராமா இருக்கட்டும் நம்ம வந்து லோட் பண்றோம். எப்படி நம்ம வந்து லோட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு லோட் த ப்ரோக்ராம் இன்டு த மெமரி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெமரியில லோட் பண்ணுவோம். தென் only we can execute. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மெமரியில லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரோக்ராம நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேவா, சோ திஸ் இஸ் டன் பை லிங்கர்ஸ் அண்ட் லோடர்ஸ். ஓகேவா, சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரோக்ராம் லோடிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்யூனிகேஷன். சோ கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல, சென்ட் பண்றதும் ரிசீவ் பண்றதும் தான். சோ சென்டிங் அண்ட் ரிசீவிங் த மெசேஜ். ஓகேவா, இல்லைன்னா வந்து இன்டராக்டிங் வித் அதர் பர்சன் ஆர் அதர் நெட்வொர்க்ல இன்டராக்ட் பண்றது எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் அண்டர் தான் வரும். சோ இது எல்லாமே வந்து சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ். Okay, system programs are also known as system utilities. So it can be divided into file management, status information, file modification, program language and support, communication, and background services. Okay, file management means whatever it is, creating a file, inserting a file, deleting a file, so all those operations comes under the file management. And status information, so how much memory is allocated, how much memory is free, so all those things comes under the status information. Next, file modification means if it is used to modify the content of the file, that means you can change or edit, so whatever it is, it comes under the file modification. Next one, the programming language support. So in order to write any program, okay, so in order to run any system or services, so obviously need a program. So it all those compilers or assemblers நம்ம என்ன சொல்றது program வந்து எக்ஸிக்யூட் பண்றது எல்லாமே வந்து program language support கீழ வரும். அதே மாதிரி communication. So communication means இல்ல அதுக்கு முன்னாடி ஒன்னு இருக்கு, program language, sorry, program loading and execution. So in order to execute any program or any services, first you have to load the program into the memory, so then only we have to execute. So this is done by linkers and loaders. Next one வந்து communication. So communication means sending and receiving the message or interacting with other process or other network is also communication. So these are the system programs. Okay, next வந்து OS generation. இது வந்து என்னது அப்படின்னாக்க OS வந்து ஜெனரேஷன், அதே மாதிரி சிஸ்டம் பூட். ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக் வந்து OS ஜெனரேஷன் சிஸ்டம் பூட். இது வந்து என்ன சொல்றது பேசிக் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன், நோட்ஸ் இருக்கு, அது வந்து ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ the operating system are designed to run on any of the class of machines in a variety of sites within a variety of peripheral configurations. Okay, OS generation வந்து must be, the computer system must be configured for each specific site or process. ஓகேவா, இததான் நம்ம என்ன பண்ணுவோம், என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டம் ஜெனரேஷன், அதாவது SYSGEN அப்படின்னா சிஸ்டம் ஜெனரேஷன். ஓகேவா, SYSGEN அப்படின்றது வந்து சும்மா வாட் இஸ் மீன் பை அப்படின்னு இல்லையோ, இல்ல டிஃபைன் கேபிட்டல் லெட்டர்ல கொடுப்பாங்க, SYSGEN அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி 2 மார்க் வந்துச்சு அப்படின்னா அது ஒண்ணுமே இல்ல, சிஸ்டம் ஜெனரேஷனை பத்தி தான். சோ அது என்னதுன்னா என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா, சோ the OS வந்து நார்மலி இதுக்கான டெஃபினிஷனை கொடுத்திருக்கேன்ப்பா, அது வந்து நோட் பண்ணி இது படிச்சுக்கோங்க. So the computer system must be configured for each specific computer site or a process, sometimes known as system generation. Okay, well, the OS is normally distributed on CD-ROM அல்லது வந்து DVD-ROM, so which is a file format of a CD-ROM or DVD-ROM. ஓகேவா, so அதுக்கு அடுத்தது to generate a system or a special program called system programs. ஓகேவா, read the from the given file or ask the operator of the system for information, so concerning the specific configurations of the hardware system. ஓகேவா, இதுல என்னென்ன மாதிரி எல்லாம் OS generations இருக்கும் அப்படின்னா, so what CPU is used. ஓகேவா, how will the boot disk is to be formatted, how much memory is available, so what device are available, what operating system options are desired, இல்லனா வந்து what parameters வேல்யூ ஆர் ரீட். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஜெனரேஷன் கீழே வரும். ஓகேவா, நம்ம எந்த மாதிரி வந்து என்ன CPU நம்ம யூஸ் பண்றோம், எந்த மாதிரி பூட் டிஸ்க் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிருக்கோம், எவ்வளவு மெமரி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு மெமரி வந்து ஃப்ரீயா இருக்கு, எவ்வளவு டிவைசஸ் வந்து அவைலபிளா இருக்கு, ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் வந்து என்னது கம்ஸ் அண்டர். இது எல்லாத்தையுமே வந்து டிட்டர்மைன் பண்றது தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஜெனரேஷன். ஓகேவா,
ஸோ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேன் யூஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் to modify a copy of the source code of the operating system that is completely compiled. ஓகேவா? ஸோ இதுதான். அடுத்தது வந்து சிஸ்டம் பூட். ஓகேவா? இதுல ஒரு 2 பாயிண்ட் சொல்லிட்டு நான் கிளாஸ் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ சிஸ்டம் பூட்டிங் அப்படின்னா the procedure of starting a computer by loading the kernel is known as booting. ஓகேவா? நான் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து 2 ப்ரோக்ராம் வந்து தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. 2 லாங்குவேஜ். ஒன்னு வந்து ஷெல் ப்ரோக்ராமிங், இன்னொன்னு கர்னல் ப்ரோக்ராமிங். ஸோ எதுக்காக அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த ஹார்ட்வேர். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் ஹார்ட்வேருக்கும், அதாவது யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவுல அது வந்து இன்டர்ஃபேஸா செயல்படுது. ஸோ நம்ம அனுப்புற லாங்குவேஜ் அதுக்கு வந்து புரியாது. ஓகேவா? ஸோ சிஸ்டம்க்கு தெரிஞ்சது வந்து ஜீரோஸும் ஒன்ஸும் மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம அனுப்புற அந்த யூசர் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து யூசருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும். நான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு கம்யூனிகேட் பண்றது வந்து ஷெல் ப்ரோக்ராமிங்கும், அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஹார்ட்வேர் கம்யூனிகேட் பண்ற லாங்குவேஜ் வந்து கர்னல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து பூட் பண்றது. ஓகேவா? ஸோ த ப்ரொசீஜர் இஸ் a starting of a computer by loading the kernel is also known as the booting. ஓகேவா? சோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க, நம்ம அனுப்புற யூசர் லாங்குவேஜ கன்வெர்ட் பண்ணி, ஓகேவா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா சிஸ்டம்க்கு புரியுற லாங்குவேஜ கன்வெர்ட் பண்றதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, கம்பைலர் இல்லைன்னா இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணி அது வந்து கம்பைல் பண்ணி அந்த கர்னல் ப்ரோக்ராம அனுப்புது இல்லையா ஹார்ட்வேருக்கு. சோ அதை வந்து பூட்டிங் பண்றது வந்து சிஸ்டம் பூட். ஓகேவா? சோ the procedure, அதனோட ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா, அதுதான். சோ the procedure of starting a computer by loading the kernel. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. loading a kernel is also known as boot. A small piece of code is also known as bootstrap program. இல்ல வந்து bootstrap loader. Locate the kernel loaded into the main memory and start its execution. So எந்த ப்ரோக்ராமுமே ஃபர்ஸ்ட் வந்து மெமரியில தான் வந்து ஸ்டோர் ஆகும். அதுல இருந்து தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இன் சம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பூட்டிங் வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸா இருக்கும் சில இதுல. ஸோ ஒன்னு வந்து சிம்பிள் பூட்ஸ்ட்ராப் லோடர் fetches a more complex ப்ரோக்ராம் ஃப்ரம் டிஸ்க். செகண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம லோட் பண்றது, லோட் டு த ஓஎஸ். ஓகேவா? ஸோ இது வந்து 2 டைப்பா வந்து லோட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து bootstrap program can perform a variety of tasks. ஓகேவா? so usually one task is run and to determine the status of the machine. So it is also to initialize all the aspect of the system from CPU register to device controller and the content of the memory and start of the OS. ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து என்னதுனாக்க இது கொஞ்சம் தியரியா தான் இருக்கு. சோ bootstrap program பத்தி இந்த ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன். மத்தது எல்லாமே வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலா தான் இருக்கு. சிஸ்டம் பூட்டிங்னா என்ன அப்படின்றது நான் கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டேன். சோ அது வந்து உள்ளுக்குள்ளார என்னென்ன ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றது வந்து காப்பி பண்றது, அது உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ அது எல்லாமே சிஸ்டம் வந்து பூட் பண்றது. ஸோ the bootstrap program has a piece of code, then to read a single block of a fixed location from the disk and execute the code from the block. அதே மாதிரி the program stored in a boot block may be sophisticated the entire operating system into memory and begin its execution. So a disk is also a என்ன சொல்றது boot partition சொல்லுவோம், is also known as boot disk. அதே மாதிரி grub அப்படின்னு grub is an example of an open source bootstrap program for Linux systems. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன பார்த்திருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி குடிச்சிட்டு
ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா சிஸ்டம் கால்ஸ், அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ், சிஸ்டம் ப்ரோக்ராம், சிஸ்டம் பூட்டிங், ஓஎஸ் ஜெனரேஷன் இதை பத்தி பார்த்திருக்கேன். இருங்க நோட்ஸ் எடுத்து அனுப்பிச்சுறேன். ஓகேவா? சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிஸ்டம் கால்ஸ்னா ஒன்னும் இல்ல, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிட்வீன் ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம சும்மா தமிழ்ல சொல்லிடுறேன். சிஸ்டம் கால்ஸ் அப்படின்றது என்னதுன்னா, அதாவது இன்டர்ஃபேஸ் பிட்வீன், அதாவது ப்ராசஸ்க்கும் என்ன ப்ராசஸ் வந்து நடக்குது, ஓகேவா, அந்த யூசருக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த சிம்பிள் ப்ரோக்ராம்ல ஒரு ப்ரோக்ராம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஓபன் பண்றதா இருக்கட்டும், ரீட் பண்றது, அந்த ஃபைலை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்றது, ஒரு ப்ராசஸ்மே ஒரு சிஸ்டம் கால். தட் மீன்ஸ் ஓபன் இஸ் ஆல்சோ a system call, read also system call, copy the file is also system call. இன்னொரு ஃபைலை நான் ஓபன் பண்றேன்ல, சோ ஓபன் அண்ட் அனதர் ஃபைல் ஆல்சோ சிஸ்டம் கால். அங்க கொண்டு போய் இந்த ப்ரோக்ராம நான் காப்பி பண்ணி அதாவது பேஸ்ட் பண்றல, அதுவும் ஒரு சிஸ்டம் கால். சோ இது வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இட் கன்சிஸ்ட் சோ மெனி நம்பர் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ். ஓகேவா? நிறைய சிஸ்டம் கால்ஸ் வந்து இருக்கு. சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஒன்னு யூஸ் பண்ணாங்க. சோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, சோ இட் இஸ் எ செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆர் available to the programmer. ஓகேவா? சோ அதே மாதிரி நம்ம என்னென்ன பாராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா என்னென்ன பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த ஸ்பெசிபிக் பர்டிகுலர் ஏபிஐல லோட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் யூசிங் ஸ்டாக்னா அதுல ஸ்டாக் ரிலேட்டடா புஷ் பாப் அதனோட ஆபரேஷன்ஸ் அதனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதுல லோட் பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து டைரக்டா சிஸ்டம் வந்து கால் பண்ண தேவையில்லை. ஓகேவா? சோ டைரக்டா நம்ம வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸை வந்து கால் பண்ணோம்னா அதுக்குள்ளார என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்றோமோ அது எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிடும். சோ அதுக்காக தான் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் queue is also a function available in the queue API. So whatever we can access, okay, whatever we call queue, so automatically the functions available in queue can be utilized. Okay, queue ல என்னென்ன இருக்கும், enqueue, dequeue, இது எல்லாத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுதான் சிஸ்டம் கால்ஸ். ஓகேவா? நிறைய சிஸ்டம் கால்ஸ் இருக்கு. சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்றோம். அது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ன்றது வந்து என்னதுன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ். சோ ஸ்டாக் ஏபினா ஸ்டாக் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளார வந்து லோட் பண்ணிருப்பாங்க. கியூ ஏபினா கியூ ரிலேட்டடான அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், அதனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கியூ ரிலேட்டடானது எல்லாமே வந்து கியூ ரிலேட்டடா யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் இருக்கும், சோ அது ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் ஆபரேஷன்ஸ் அதெல்லாமே அதுல லோட் பண்ணிருப்பாங்க. லோட் பண்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாக் ஏபிஐனா புஷ் பாப் அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு டேபிளர் காலம் மாதிரி அந்த ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்க்குள்ளார அது எப்படி ஸ்பெசிஃபை ஆயிருக்கும் அப்படின்னா ஓப்பன்னா 1, ரீட்னா 2, ரைட்னா 3, க்ளோஸ்னா 4 அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இப்ப யூசர் வந்து வாண்ட்ஸ் டு ஓபன் த ஃபைல் அப்படின்னா ஓபன் கீழே அது வந்து ஓப்பன் ஆயிடும். அதை போயிட்டு என்ன சொல்றது, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும், உடனே அந்த யூசருக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் ஆகும். க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ப்ரீ டிஃபைன்டா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ல இதனோட ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கான என்ன ஆபரேஷன்ஸ் அதாவது என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஓகே. அதுதான் வந்து சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம். சோ ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்னா அந்த ப்ராசஸ வந்து ப்ராசஸ் அப்படின்றது என்னதுன்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். அதாவது என்னதுன்னா ப்ராசஸ் நடக்குது அந்த இடத்துல. சோ அப்ப அந்த ப்ராசஸ் வந்து இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் எ ப்ராசஸ் ஆர் டெர்மினேட் எ ப்ராசஸ் ஆர் எண்ட் எ ப்ராசஸ், லோட் எ ப்ராசஸ், கெட் ப்ராசஸ் அட்ரிபியூட், செட் ப்ராசஸ் அட்ரிபியூட், சோ ஆல் தோஸ் திங்ஸ் கம்ஸ் அண்டர் த ப்ராசஸ் கண்ட்ரோல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஃபைல் ரிலேட்டட் ஆனது. ஓகேவா? கிரியேட் எ ஃபைல், டெலிட் எ ஃபைல், ஓபன், க்ளோஸ், ரீட், ரைட், அதே மாதிரி ஃபைல் ரிலேட்டடான சிஸ்டம் கால்ஸ் கம்ஸ் அண்டர் த ஃபைல் மேனேஜ்மெண்ட். டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னா ரிக்வெஸ்ட் டிவைஸ், ரிலீஸ் டிவைஸ், சோ இந்த மாதிரி டிவைஸ் ரிலேட்டடான சிஸ்டம் கால்ஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் த டிவைஸ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா சோ கெட் எ டைம், செட் டைம், அதே மாதிரி வந்து கெட் சிஸ்டம் டேட்டா, அது வந்து எவ்வளவு ப்ராசஸ் வந்து பண்ணிருக்கோம், எவ்வளவு டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு மெமரி வந்து அது வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, இது எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றது. ஓகேவா? சோ ஃபைல் எவ்வளவு யூஸ் ஆயிருக்கு, மெமரியில எவ்வளவு யூஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்றது தான் வந்து இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி கம்யூனிகேஷன் அப்படின்றது என்னதுன்னா சோ கனெக்ஷன் பிட்வீன் ஒன் ப்ராசஸ் டு அனதர் ப்ராசஸ். ஓகேவா? கம்யூனிகேட் பண்றது.
ஸோ அதே மாதிரி கம்யூனிகேஷன் என்னது மெசேஜ் வந்து சென்ட் பண்றது தான் ஓகேவா. ஸோ சென்ட் ஏ மெசேஜ், ரிசீவ் ஏ மெசேஜ் ஆர் டிரான்ஸ்ஃபர் த ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையுமே வந்து கம்ஸ் அண்டர் த கம்யூனிகேஷன் ரிலேட்டடான சிஸ்டம் கால்ஸ் ஓகேவா. அடுத்தது ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வந்து ஒண்ணுமே இல்லை. ஸோ அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து நம்மளோட ஃபைல நம்மள தவிர வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட்டிருப்போம்ல. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு ரிலேட்டடான அது மட்டும் இல்ல, வேற எந்த ரிலேட்டடான பேட்டர்ன்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. சோ இது ரிலேட்டடா உள்ளதெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன். இது வந்து சிஸ்டம் கால்ஸ் ஓகேவா. அதே மாதிரி தான் நான் சொன்னது வந்து சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ்லயும் வந்து சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ், அதுவும் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன், ஃபைல் மாடிஃபிகேஷன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் சப்போர்ட், கம்யூனிகேஷன், அதனோட பேக்ரவுண்ட் சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே வந்து சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் ரிலேட்டடா வரும் ஓகேவா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, அப்படி இல்லை அப்படின்னா அதை இருங்க போட்டோ எடுத்து அனுப்புறோம் 10 நிமிஷத்துல ஓகேவா. இதோட இன்னைக்கு வந்து உங்களுக்கு யூனிட் 1 முடிஞ்சுது. நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன், இல்லைன்னா உங்களுக்கு யூனிட் 1ன்னு போட்டுட்டு இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையுமே வந்து போட்டோஸ் எடுத்து நான் சென்ட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா. அது வந்து நீங்க மெயில்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம யூனிட்டோட சிலபஸ் பார்த்துட்டு யூனிட் 2 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னையோட உங்களுக்கு யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேவா. தேங்க்யூமா. மேம் அட்டெண்டன்ஸ் எடுத்தாச்சா மேம்? இந்த ஹர்ஷா அனுப்பிடுவான்டா. ஓகே மேம். ஓகேம்மா. தேங்க்யூமா. தேங்க்யூடா. இல்ல ஏதாவது கேட்கணுமா? நான் கிளாஸ் விட்டு வெளியில போறதுக்கு கேட்கிறேன். ஓகேப்பா. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ மேம்.